அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய முக்கிய செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அப்போனா தான் உலகின் முக்கிய நடப்பு நிகழ்வுகளை தினமும் உங்ககிட்ட நான் வீடியோவின் மூலமாக கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தி ஈரான் இஸ்ரேல் தொடர்பான செய்தி தான். அதாவது ஈரான் இஸ்ரேலை நோக்கி சுமார் 200 ஏவுகணைகள் மூலமாக பெரிய அளவிலான ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்ததை நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு சம்பவம் பெரிய அளவிற்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருந்துச்சு, பெரிய அளவிற்கு பேசும் பொருளாகவும் மாறி இருந்துச்சு. இப்போ இந்த சூழலை நம்ம பார்த்தோம்னா இதனை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இது இப்போ மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகும் நண்பர்களே. ஏன்னா இப்போ இந்த சூழலில் பிரபல செய்தி நிறுவனமான ராய்டர்ஸ் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது தான் இப்போ எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழலை நம்ம பார்த்தோம்னா அதிகரித்து வருகிறது பதற்றம் அப்படின்றது. இந்த ஒரு ஏவுகணை தாக்குதல்னால பதற்றம் அப்படின்றது அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்க சூழலுக்கு மத்தியில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகளின் அணு ஆயுத கண்காணிப்பாளர் போன்ற சர்வதேச அமைப்புகளின் கவலைக்குரிய விஷயமாக இருந்து வருகிறது நண்பர்களே. ஈரான் என்னதான் இல்லவே இல்லை என்றாலும் கூட 2003 வரை ஒரு ரகசிய அணு ஆயுத திட்டம் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளது நண்பர்களே. 2018 அமெரிக்கா வெளியேறியதை தொடர்ந்து ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியது. இதுல மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சர்வதேச அணுசக்தி முகாமை சேர்ந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈரான் இப்போது கிட்டத்தட்ட 4 அணு ஆயுதங்களை உருவாக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்திருப்பதாக கூறியுள்ளது நண்பர்களே. இதுல ஈரானின் அணுசக்தி நிலப்பரப்பில் பல முக்கியமான தளங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நத்தன்ஸ், போர்டோ, இஸ்பஹான், கொண்டப், தெஹ்ரான் சோதனை மையம் மற்றும் புஷேர் போன்றவை முக்கிய தளங்களாகும் நண்பர்களே. இப்போ இவற்றின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்ற அச்சம்தான் உலகளவில் எழுந்துள்ளது. ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் இன்று பெரிய தவறு செய்துவிட்டது, அதற்கு விலையை அது செலுத்தும் என்று நெதன்யாகு அவர்கள் அறிவித்திருக்காங்க. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதில் உறுதியாக இருப்பதை இது காட்டுகிறது நண்பர்களே. இந்த ஒரு விஷயம் இப்போ சொல்லப்பட்டிருக்க இந்த ஒரு விஷயம் தெளிவாக காட்டுகிறது. அதே சமயம் அணு ஆயுத மையங்கள் மீது மட்டுமல்லாமல் எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக 2 பக்கம் ஆப்ஷன் இருப்பதாக காணப்படுது. அதாவது ஒரு பக்கம் அணு ஆயுத மையங்கள், மற்றொரு புறமாக எண்ணெய் கிணறுகள். இப்போ 2 ஆப்ஷன் இஸ்ரேலிடம் உள்ளது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இதுல எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தினால் அதன் மூலம் ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட முடியும் என்று இஸ்ரேல் நம்புவதாக ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நண்பர்களே. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னும் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இந்த பிரச்சனையினால கச்சா எண்ணெயோட விலை எவ்வாறு இருக்க போகுது, இது தொடர்பான முக்கிய செய்திகளும் வெளிவந்துகிட்டு இருக்கு. இவற்றை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஈரான் முக்கிய நாடாக பார்க்கப்படுது நண்பர்களே. இதற்கிடையே தான் ஈரானில் உள்ள கச்சா எண்ணெய் கிடங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவர்களும் எச்சரித்துள்ளதாக காணப்படுகிறது. இது இப்போ சர்வதேச அளவில் கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் காணப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் மத்திய கிழக்கு இப்போது பதற்றமான சூழல் உருவாகி இருக்கு. இதில் ஹமாஸ், ஹிஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியதை நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா அவர்கள் கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடியாக ஈரான் உள்ளே வந்தது நண்பர்களே. இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியதால் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டது. இதற்கிடையே அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவர்கள் சில பகீர் கருத்துக்களை கூறியுள்ளார் நண்பர்களே. அதாவது ஈரான் எண்ணெய் ஆலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருவதாக பைடன் அவர்கள் கூறியிருக்கிறாரு. ஒருவேளை பைடன் அவர்கள் சொல்வது போல ஈரானின் எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது கச்சா எண்ணெயோட விலையை உச்சத்திற்கு எடுத்து சென்று விடும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசலோட விலையும்
உயரும் ஆபத்தும் இருக்கிறது நண்பர்களே. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய பைடன் அவர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு நண்பர்களே. அதற்கு பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்பாக நாங்கள் விரிவாக விவாதித்து வருகிறோம். இந்த தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலேயும் சிறிய அளவிலான தாக்குதலாக இருந்தாலும் அதற்கு வாய்ப்பு இருப்பதை மறுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் கவனிக்க வேண்டிய மெயினான விஷயம் என்னன்னா, மத்திய கிழக்கு பகுதியில் நிலவக்கூடிய இந்த ஒரு பதற்றமான சூழல் குறித்து பைடன் அவர்கள் இந்த கருத்தை சொன்ன உடனேயே கச்சா எண்ணெய் விலை 5% உயர்ந்திருக்கு நண்பர்களே. இதில் வர நவம்பர் மாதத்தில் நடக்க இருக்க அதிபர் தேர்தலில் பைடன் அவர்களின் ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். அங்கு தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இந்த நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அது தேர்தலில் பைடன் அவர்களின் கட்சிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இதே நேரத்தில் பைடன் அவர்கள் மற்றொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு நண்பர்களே. என்னன்னா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருந்தாலும் உடனே எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாது என குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் சமீப காலங்களாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா சொல்லக்கூடிய பெரும்பாலான கருத்துக்களை இஸ்ரேல் கேட்பதே இல்லை நண்பர்களே. அதாவது காசா தாக்குதல், ஹிஸ்புல்லா தாக்குதலை குறைக்குமாறு அமெரிக்கா சொன்னாலும் இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அதை தீவிரப்படுத்தியே வருவது குறிப்பிடத்தக்கது. இதே வேளையில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பைடன் அவர்கள் கூடுதலாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இஸ்ரேலுக்கு நாங்கள் அனுமதியே தருவதில்லை. அதாவது முதலில் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயமே இதுதான், நாங்கள் இஸ்ரேலுக்கு அனுமதியை தருவதில்லை. நாங்கள் ஆலோசனையாக மட்டுமே இஸ்ரேலுக்கு சில கருத்துக்களை சொல்கிறோங்க. அதை பின்பற்றலாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது அவர்கள் எடுக்கும் முடிவு. அதே நேரம் உடனடியாக அடுத்த 24 மணி நேரத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்திவிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கார் நண்பர்களே. மேலும் ஈரான் அணுசக்தி நிலையங்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது குறித்த கேள்விக்கு அணுசக்தி நிலையங்களை தாக்கக்கூடாது, இஸ்ரேலை இந்த விஷயத்தில் நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நண்பர்களே. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இன்றைய வீடியோவின் நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அப்பனா தான் உலகின் முக்கிய செய்திகளை விரைவாக உங்களிடம் வீடியோவின் மூலமாக தினமும் நான் கொண்டு வந்து வழங்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.